நம்மளை சொன்ன மாதிரி அங்கே சேர்த்தது. அடிஷன் டு செந்தில் பாலாஜி நிற்கிறலாம் 19 பேர் சுயேட்சை எதுக்கு? அவங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன ஓட்டு வரப்போகுது? 19 பேர் எதுக்காக? அந்த 19 பேர் கேண்டிடேட்டாக இருந்தால் தான் அந்த ஒரு பூத்துக்கு ஆளுகளை கொண்டு வர முடியும். ஒரு 4000 பேர் இறக்குமதி. அப்போ நாளையோட பிரச்சாரம் முடிஞ்சுன்னா அவங்க அதை சொல்லி இங்கேயே தக்க வச்சுப்பாங்க வெளியூர் ஆட்களை. இல்லாட்டி வெளியூர் ஆட்கள் நாளையோட போய் ஆகும். அப்போ இது பிடிச்சிருக்காங்க, முறை பார்த்துட்ருக்காங்க. அதிமுகவையும் பார்த்துருக்காங்க, பறக்கும் படையிலையும் நிறையா போட்டிருக்காங்க. அது நம்ம சொன்னப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நம்பர் ஆட்சியில் இருக்கும்போது இலாக்கால மந்திரியாக இருக்கிறது, சுரண்டி தேவை சாப்பிட்றது, மலை கலாச்சாரம் மாதிரி அங்கே முடிச்சு போட்டு இங்கே வந்திருக்கா. அப்படி இந்த மாதிரி இப்படி எடப்பாடி எல்லா தரப்புலையும் பேசுகிறாங்க. ஸோ கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி முடித்திருக்கும் தீயசக்தி திமுகவை துரத்தி அடிங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜனநாயக மக்களுக்கு நல்லாட்சி வழங்கிடும் உறுதி ஏற்று தேர்தல் களத்தில் பயணித்து வரும் என்டிஏ நபருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அரசு பள்ளியில் அவலநிலை, மக்கள் நலனை வஞ்சித்த ஆட்சி, வரி மேல் வரி, தரமான சாலை இல்லாத மோசமான நிர்வாகத்தை பார்த்து தமிழ் மக்கள் செழித்து போயிட்டார். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த தஞ்சையிலேயே பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் அந்த ஸ்டாலினுடைய ரிலேஷன் தான் மேயர் இருந்தார். எப்படி திருச்சியில் இந்த திருப்பூரில் குப்பை கொட்டியிருந்த மேயர் இந்த பக்கம் மாறி வந்திருக்கா. அப்படி மேயராக எம்எல்ஏ அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த நிலத்தை 56 சதுரடி நிலத்தை தனியார் பேரில் பட்டா போட்டு அந்நிலத்தை ஒரு போய் தனது மனைவியின் பேரில் பயிர் செய்து இந்த மாதிரிலாம் பண்ணி, அவர் பேர் ராமநாதன். அப்புறம் திமுக தனது வேட்பாளர் நிறுத்தி தஞ்சை அரசு மிராஸ்தார மருத்துவமனை இவர் வைத்திருந்த உணவுத்தின அந்த மாதிரி கான்ட்ராக்டை எக்ஸ்டன் பண்ணுறது, தஞ்சை ஜபமாலை குப்பை கிடங்கு, குப்பை தரம், இந்த மாதிரிலாம் அங்கங்கே நிறையா ஒரு தகுதியில்லாத நபர்களுக்கு எப்படி இங்கே திருப்பூரில் மேயறது கொடுத்து அதே மாதிரி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஸ்மார்ட் சிட்டி 1000 கோடியை வழங்கப்பட்ட நிலையிலும் பேருந்து நிலையம் கழிவுநீர் ஆறாக ஓடும் அவல நிலை. அந்த ஸ்மார்ட் சிட்டி கொடுத்து என்ன தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் மோசமாக இருக்குன்ற. அதனால் இவங்கெல்லாம் பிறந்தரணும் ஒன்று. இது முழுக்க விவசாயிகள், திமுக விவசாயிகளே தஞ்சாவூர் நாங்கள் இந்த தடவை இண்டியாக்கு தான் போடுவோம், ஒரு இன்சூரன்ஸ் பணம் கூட கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. விவசாயி சென்ட்ரிக்கு கோபமாக இருக்குது. ஒன்று, விவசாயத்துக்கு ஒன்றும் செய்யலை, அது ஒன்று. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த 33% கொண்டு வந்தார், அதுக்கு காங்கிரஸும் திமுக கூட்டு செஞ்சு அதுக்கு ஓட்டு போடலை. அதாவது 2/3 மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டி இருந்தால் அதுக்கு மேலே வேணும். அப்போ இவங்க போடணுன்னு தான் பார்த்தாரு, போடலை. மற்றபடி அவங்க மெஜாரிட்டி இல்லை, அதுக்கு மேலே வேணுன்றதா இதில். ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படணும். இந்த மாதிரி இந்தியாக்கெலாம் அந்த சப்போர்ட் தரணுங்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் உறுப்பினர் திமுக ஒரு பழனி